கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமின்றி ரசித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமை என்னடிக்கும் முடியலே. ஆமீன். மகா கிருபையும் இறக்கவும் நிறைந்த கர்த்தாவே, இந்த மாலை வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். நேற்று வரை நடத்தினவர், இந்த நிமிஷம் வரை நடத்தினவர், இன்னும் அன்றென்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தர நீர் போதுமானவராக இருக்கிறீர். உம்முடைய கிருபைகள் ஆழமானவைகள், உம்முடைய சத்தியங்கள் யதார்த்தமானவைகள். கர்த்தாவே, இந்த வேளையில் கூப்பிடுகிற எளியவனை நான் விடுவிப்பேன் என்று சொன்ன தேவனே, இருக்கிறவராக இருக்கிற தகப்பனே, உம்மை சோத்தரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன். இந்த மாலை வேளையிலும் உம்முடைய அருமையான சத்தியம் வெளிவருவதாக, உம்முடைய நித்தியம் எங்களுக்கு கிடைப்பதாக, உம்முடைய காருண்யம் எங்களை சூழ்ந்து கொள்வதாக. இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருத்தர் மேலும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் கர்த்தாவே. புது பலனை தருவீராக. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். புது பலன் தருகின்றாரே இயேசு, புதிய நன்மை செய்கின்றாரே. இன்றைக்கு இப்போதே புது பலன் தருகின்றாரே இயேசு, புதிய நன்மை செய்கின்றாரே. கடன் பிரச்சனை மாறுகின்றதே, இயேசுவால் உடன்பிறப்பு உதவுகின்றாரே. இன்றைக்கு இப்போதே புது பலன் தருகின்றாரே இயேசு, புதிய நன்மை செய்கின்றாரே. அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட கிழிந்த துண்டு, இந்த நாளிலும் சத்தியத்து வருகிறது. கிழிந்த துண்டு என்பதாக சத்தியம் வருகிறது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து, பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தை அவனுக்கு தற்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதில் அவனுக்கு பழக்கமில்லாததெல்லாம் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டு கொண்டு போகக்கூடாது, கிழிந்த துண்டு, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 குழாங்களை தேர்ந்தெடுத்து அவைகளை மேய்ப்பதற்குரிய தன்னுடைய துடைப்பித்தலை போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். கிழிந்த துண்டு. எனக்கு தெரிந்து அருமையானவர்களே, ஒரு பணக்காரருடைய வீட்டிலே அந்த பணக்காரருடைய செய்கை எனக்கு மிகவும் பிடிக்கும். அவர் கிழிந்த துண்டு என்னவென்று கேட்டீங்கள் என்றால், பிள்ளைகள் வெளியூர்லேருந்து வருகின்ற பொழுது அவருக்கு நல்ல டவல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் அவர் ரொம்ப பழைய ஒரு துண்டை தான் அவர் என்ன செய்வார், ரெகுலராக வச்சுருப்பார். அதைத்தான் அவருடைய துணைவியார் அவருடைய முகம் துடைப்பதற்கு ஒரு பழைய டவல், ஏன்னா மற்ற காரியங்களுக்கென்று ஒரு டவல் அவருக்கு வைத்து இருப்பார்கள். அதைத்தான் கொடுப்பார்கள். புதிதாக எது வந்தாலும் அவர் சேர்த்து கொள்ள மாட்டார். கிழிந்த துண்டு. அதே மாதிரி கர்த்தருக்கு ஒரு பிரியமானவர்களே, இங்கே பார்க்கின்ற வேளையிலே இங்கே கோலியாத்து கூட யுத்தத்துக்கு சவுல் ராஜா தாவீது ராஜா போப்புறார். அப்போ சவுல் தன்னுடைய அந்த படை தளபதிக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து அதை போட சொல்கிறார். அதை போட்டு நடந்து பார்க்குறாரு. தாவீதுக்கு பழக்கம் இல்லை. ஆகவே என்ன சொல்கிறார், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு அந்த பழைய துண்டு, அந்த கிழிந்த துண்டு அதுதான் எனக்கு வேணும். அதை நான் ஒரு ஆயுதம் இல்லாமலே ஒரு கரடியும் ஒரு சிங்கத்தையும் கொண்டு போட்டையா, இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு 47ஆம் வசனத்தில் ஒன்று சொல்லுகிறார், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். யுத்தம் கர்த்தருடையது ஐயா. பெரிய படிப்பு தேவையில்லை, அதுக்குரிய படிப்பு உனக்கு தேவையில்லாட்டாலும் ஒன்றி அந்த போஸ்ட்டில் ஆண்டவர் உட்கார வச்சிருவார். உனக்கு அந்த நிர்வாகம் பண்ணவே தெரியாமல் இருந்திருக்கலாம், ஆண்டியாக வந்திருக்கலாம், இன்றைக்கி அரசனாக நீ இருக்கலாம். கிழிந்த துண்டு, ஒரு 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 ஒன்றுக்கு உதவாமல் ஒன்று நீ இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அந்த மேன்மைக்கு கொண்டு வந்தது கர்த்தர். அதை நினைத்து பார்க்கிறாயா? அதை யோசித்து பார்க்கிறாயா?
கர்த்தரால் தான் இந்த நிலைமை கொண்டு வர முடியும். கர்த்தர் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாக இருக்கிறார். கர்த்தர் பதவியை கொடுக்கிறவரும் பதவியை பறிக்கிறவருமாக இருக்கிறார். கர்த்தர் செல்வத்தை கொடுக்கிறவரும் செல்வத்தை இழக்க செய்கிறவருமாக இருக்கிறார். அவருக்கு எதுவுமே தேவையில்லை. ஒரு பழைய கிழிந்த துண்டு போதையா, ஒரு பழைய கிழிந்த ஆடை போதுமையா, ஒரு பழைய கிழிந்த பேப்பர் போதுமையா, அந்த காலத்து எஸ்எல்சி போதுமையா, கலெக்டருக்கு மிஞ்சி அவரை கொண்டு வர முடியும் ஐயா, ஒரு நிர்வாகத்தை கொடுக்க முடியும் ஐயா. சில இடங்களிலே பார்க்கின்ற பொழுது, டயோசிஷனில் பார்க்கின்ற போது பெரிய பெரிய ஆட்களாக இருப்பார்கள். பார்த்தால் அவர்கள் இன்னும் டிகிரி முடித்தவங்களாக இருக்க மாட்டாங்க. அங்கே பார்க்கின்ற வேளையில் கர்த்தருக்கு பிரியமான கர்த்தருடைய ஞானம் அளவற்றது. அவர் பேதைகளை ஞானியாக்குகிறார், கல்விமான்களை தாழ்த்துகிறார். சகலமும் அவரால் முடியும். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அன்றைக்கு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த எஸ்தர் என்பவள் தன்னுடைய அழகை நம்பவில்லை, அந்தஸ்தை நம்பவில்லை. இருக்கிறவராக இருக்கிற தேவனை நம்பினபடியினாலே பட்டத்து இளவரசியானால், கொடிகட்டு பறந்தாள். இன்றைக்கு தேவன் சுருக்கமாக உனக்கு என்ன காரியத்தை கொண்டு வருகிறார்? தாவீது ராஜாவுடைய வார்த்தை ஒன்று இருக்கிறது. பட்டயத்தை பழக்குவித்தவர்கள், பழகி இருப்பவர்கள், அவர்களை கொண்டு தேவன் ரட்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். இந்தியாவுக்கு எழுப்புதலை கொடுக்க முடியும், தமிழ்நாட்டுக்கு எழுப்புதலை கொடுக்க முடியும். உன்னை கொண்டு அசன காரியத்தை நடத்த முடியும். நீ எங்கிருந்து வந்தாய்? எந்த சூழ்நிலையிலிருந்து வந்தார்? கர்த்தர் ஒன்றுமில்லாமல் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஞானம் நம்முடையது. ஆகவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இங்கே அந்த சாவுல் ராஜா கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு அந்த வாளை வாங்கி கொண்டு நடந்து பார்த்தான். வேலைக்கு இல்லை, என்னோடு கூட தேவன் இருக்கிறார். இன்றைக்கு இந்த செக்கை என்னால் பாஸ் பண்ண முடியும், என்னால் இந்த 4 மாடி வீடை போட முடியும். என்னை பலப்படுத்துகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இங்கே புதிய ஏற்பாடு சவுல் தான் சொன்னார், புதிய ஏற்பாடு பவுல் தான் சொன்னார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆகவே சோர்ந்து போகாத, இன்றைக்கு இருக்க சூழ்நிலையை பார்த்து கொண்டு இருக்காத. ஐயோ இப்படி வியாபாரம் நடக்கலையே, ஐயோ பிள்ளைகள் தொந்தரவு பண்ணுகிறார்களே, பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முடியாமல் தவிக்கிறேனே, நோ 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 சொல்லிக்கொண்டே இருக்காத. கடவுள் எல்லாவற்றுக்கும் எஸ் 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 கடவுள் எல்லாவற்றுக்கும் இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே தாவீது ராஜா அழகாக தன்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்திலிருந்து ஒரு காரியத்தை சொன்னார். என்ன காரியத்தை சொன்னார்? உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே ஒரு கடலை கடப்பேன், உம்மாலே இந்த ஃபைனான்ஸ் பிரச்சனையிலிருந்து வெளிவருவேன், உம்மாலே என்னுடைய கடன்களை எல்லாம் அடைப்பேன். இயேசு யெகோவா என்னுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நீச்சல் தெரியாவிட்டாலும் நீச்சல் அடிப்பேன், ஆட்டை கடந்து விடுவேன், ஐஸ்வர்யத்தை அடைந்து விடுவேன். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு நல்ல மணவாளனை கொடுப்பார். கிழிந்த துண்டு, ஒன்றுக்கு உதவாத அந்த துண்டை போட்டுக்கொண்டு தான், ஒன்றுக்கு உதவாத அந்த ஒரு கவனிக்கல்லை எடுத்துக்கொண்டு தான் ஐயா பெரிய பிலிஸ்தனை, அந்த கோலியாத்தை மாமிச மலையை கீழே விழத்தன்னா ஐயா. இன்றைக்கு உன்னுடைய விசுவாசம் என்னவாயிற்று? உன்னுடைய நம்பிக்கை என்னவாயிற்று? சோர்ந்து போய் இருக்கிறாயோ? கர்த்தர் உன்னோடு கூட தான் இருக்கிறார். உன்னை கொண்டு தான் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்திலே அங்கே பார்க்கின்ற வேளையிலே கிதியோன் ஆலைக்கு சமீபமாக அதை போரடிக்கிறார். அந்த நெல்களை போரடித்து கொண்டு இருக்கிறான். எங்கே எப்பொழுது கிதியோனர் மீதியானர் வருவார்களோ என்ற பயத்திலே இருக்கிறான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவன் பயந்து நடுங்கிட்டு போய் மீதியானருக்கு பயந்து நடுங்கி போயிருக்கிறான். ஆனால் கிழிந்த துண்டாக அவன் இருந்தான். அங்கே வருகிறது வார்த்தை வருகிறது, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். பராக்கிரமசாலியே, படிக்காவிட்டாலும் பரவாயில்லை, தொழில் சிதைந்து போனாலும் பரவாயில்லை, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் பட்டயத்தை கொண்டு ரட்சிக்கிறவர் அல்ல. உன்னுடைய புத்தியை கொண்டு நீ சம்பாத்தியம் பண்ண முடியாது, உன்னுடைய அறிவை கொண்டு சம்பாத்தியம் பண்ண முடியாது. கர்த்தர் உன் பிள்ளைகளை காப்பாற்ற பிரியப்படுகிறார். கர்த்தர் நீ ஒரு குடும்பத்தில் ஒரு வீட்டை போட வேண்டும் என்று பிரியப்படுகிறார். கர்த்தர் உனக்கு ஒரு பைக்கை வாங்கி தர வேண்டும் என்று பிரியப்படுகிறார். அதற்கு கர்த்தர் வழிகளை திறப்பார், கர்த்தர் வழிகளை திறப்பார். அந்த கோலியாத்தை பார்க்கின்ற வேளையிலே கோலியாத் அவன் கண்ணுக்கு தெரியவே இல்லை. தாவீது ராஜா கண்ணுக்கு கோலியாத் தெரியவே இல்லை, கர்த்தர் தெரிந்தார்.
கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் தப்புவிப்பார். பழைய கிழிந்த துண்டை கர்த்தர் என்ன செய்வார்? பயன்படுத்துவார். இன்றைக்கு உன்னை பயன்படுத்துவார், உன்னை நிலைநாட்டுவார், உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எவரையும் உயிர்ப்பிக்கவும் ஆண்டவரே, புதுப்பிக்கவும் உம்மால் முடிவு கர்த்தார். நான் என்ன செய்வேன்? நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் முடியவில்லையே என்று சோர்ந்து போயிருக்கிறேன். வியாபாரத்தில் சோர்ந்து போயிருக்கிறேன், தொழிலை நஷ்டமடைந்து இருக்கிறேன். இந்த அன்பு சகோதரனை புதுப்பிப்பீராக. இவருக்கு எதிர்பாராத ஒரு லாபங்கள் கிடைப்பதாக, எதிர்பாராத ஒரு ஆண்டவரை பாதைகள் தென்படுவதாக நீர் திறந்து கொடுப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் கைவிடாது இருப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்துவீராக. கர்த்தருக்குள்ளாக ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. உனக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது என்று யார் சொன்னது? உனக்கு 3 குழந்தைகளை கர்த்தர் கொடுக்கிறார். உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஐயோ, அசரத்துக்கு கொடுக்க முடியவில்லையே, கொடுக்கலாம். கர்த்தர் வழிகளை திறப்பார். எப்படியாயிலும் அசரத்துக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையை கொடுத்து விடு. உனக்கு ஐஸ்வர்யம் உண்டாகும், உனக்கு மேன்மை உண்டாகும். கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவார். உன்னை கைவிடவே மாட்டார். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த அன்பு சகோதரனை, இந்த குடும்பத்தை மேன்மைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. திருச்சபையினுடைய எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. இயேசுவினுடைய வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தீங்கை காணாதிருப்பாய். இதை செய்ய போகின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சகோதரர் ஜாலி ஆபிரகாமோடு சேர்ந்து நாமும் பாடுவோமா? கர்த்தரை துதித்து பாடிடுவோம், கரங்களை விரித்து ஆர்ப்பரிப்போம். கர்த்தரை துதித்து பாடிடுவோம், கரங்களை விரித்து ஆர்ப்பரிப்போம். பெரியவர் பெரியவர் பெரியவரே, அவர் உன்னதர் உன்னதர் உன்னதரே. பெரியவர் பெரியவர் பெரியவரே, அவர் உன்னதர் உன்னதர் உன்னதரே. கர்த்தரை துதித்து பாடிடுவோம், கரங்களை விரித்து ஆர்ப்பரிப்போம். வானத்தை படைத்து சிருஷ்டித்தவர், பூமியை விசாலப்படுத்தியவர். வானத்தை படைத்து சிருஷ்டித்தவர், பூமியை விசாலப்படுத்தியவர். கர்த்தர் கர்த்தர் கர்த்தரே, அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. கர்த்தர் கர்த்தர் கர்த்தரே, அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. கர்த்தரை துதித்து பாடிடுவோம், கரங்களை விரித்து ஆர்ப்பரிப்போம். கடலினை கண்டித்து உணர்த்துபவர், காகத்தின் கதறலை காண்கிறவர். கடலினை கண்டித்து உணர்த்துபவர், காகத்தின் கதறலை காண்கிறவர். தேவன் தேவன் தேவனே, அவர் குயவன் குயவன் குயவனே. தேவன் தேவன் தேவனே, அவர் குயவன் குயவன் குயவனே. கர்த்தரை துதித்து